ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் டிரைவர் வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இது டிரைவர் மட்டும் இல்லாமல் ஆண் பெண் இருப்பாளருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 50 ரூபா 53 ரூபா நீங்கள் வீட்டுக்காக ஒதுக்குனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்கள் குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும், நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், இது எப்போ ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட்டத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஜீவன் லக்ஷி திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்ஐசியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாலிசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாலிசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு அந்தஸ்து என்ன அப்படின்னா ஆண் பெண் இருப்பாளருக்குமே நல்ல ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வயது 18 பூர்த்தி அடைந்திருக்கணும், 50 வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆண் பெண் இருப்பாளரும் இந்த திட்டத்தில் சேரலாம். ஸோ தொகை செலுத்தக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கரெக்டாக 13 வருஷத்துக்கு செலுத்தலாம், அல்லது 14 வருஷத்துக்கு செலுத்தலாம், 15க்குள்ளே செலுத்தலாம், அப்படி மொத்தம் 25 வருஷத்துக்குள்ளே நீங்கள் செலுத்தலாம். ஓகேங்களா? அதிகபட்சமாக ஒருவேளை நான் 13 வருஷத்துக்கு செலுத்துகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு நாளைக்கு 52 ரூபா 53 ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை 25 வருஷம் வரைக்கும் நான் செலுத்துகிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 20 ரூபா ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஸோ உங்கள் குடும்பத்துக்கு அது பேருதவியாகவே இருக்கும். பாலிசியோட முதிர்வு காலம் பார்த்திங்கன்னா 25 ஆண்டுகள், அதாவது அதிகபட்சமாக 25 ஆண்டுகள். இடையில் உங்களுக்கு கடன் தொகை கூட கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் மயமான உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு என்ன எப்போ என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜீவன் லக்ஷிய பாலிசியின் மூலமாக ஸோ உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் ஒரு பேருதவியாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நான் பார்த்திங்க அப்படின்னா அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ராமு அப்படிங்கிறவருக்கு நம்ம இந்த ஜீவன் லக்ஷய பாலிசி கொடுக்க போகிறோம் அப்படின்னா அவருக்கு இப்போ ஏஜ் 30 ஆகுது. ஸோ அவரோட ஏஜ் 30, அவருக்கு சம் அஷ்யூர்டு பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபா போட்டிருக்கேன். டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா 20 வருஷம் போட்டிருக்கேன். ஸோ ப்ரீமியம் பேமெண்ட் பார்த்திங்கன்னா அவர் 17 வருஷம் செலுத்துவார். ஓகேங்களா? ஸோ அவர் பேர் ராமு, அவருக்கு தற்போது 30 வயசு ஆகுது. அவரோட டோட்டல் சம் அஷ்யூர்டு பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேர்ம் ரைடரு ஏடிஎன் டிபி இது எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்குமே 3 லட்ச ரூபா தான். டேர்ம் பார்த்திங்கன்னா 20 வருஷம், ப்ரீமியம் பேமெண்ட் 17 வருஷம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ராமுக்கு 30 வருஷம். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா 47 வருஷத்து வரைக்கும் இயர்லி, அதாவது ஒவ்வொரு நாளும் 52 ரூபா அப்படின்னா அவர் அடுத்த 17 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருடமே 18,967 ரூபா. அதாவது மாதத்துக்கு எவ்வளோ வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு 1 by 1 சொல்கிறேன். ஸோ இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா லைஃப் கவரும் கொடுக்குறாங்க. அது போக ஸோ அவருக்கு சம் ஆஃப் லம்ப் அமௌண்ட்டும் வரும். ஸோ அவருக்கு 30 வயதுலேருந்து 47 வயது வரைக்கும் அடுத்த 17 ஆண்டுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவர் வருடம் 18,967 ரூபா பே பண்ணுறாருன்னா அவருக்கு 47 வயசுலேருந்து 50வது வயசு அந்த 3 வருஷம் அவர் பே பண்ண மாட்டார். டோட்டலாக அவருக்கு சம் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 5,73,000 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா அவர் டோட்டல் கவரேஜாக எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 5,73,000 ரூபா கிடைக்குது. ஒருவேளை அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ கிடைக்கும், அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் சார்ட்டு. மாதம் பார்த்திங்கன்னா அதாவது தினம் 53 ரூபா நீங்கள் சேமிக்கிறீங்க உங்கள் குடும்பத்துக்குன்னா மாதம் 1,612 ரூபா நீங்கள் சேமிப்பீங்க. ஸோ அதை நீங்கள் மாதம் கட்டலாம், அல்லது வருஷம் ஒன்றாவும் கட்டலாம். வருடம் நீங்கள் கட்டினீங்கன்னா 18,967 ரூபா நீங்கள் பே பண்ணணும். ஸோ என்னால் மாதம் என்னால் கட்டிகிட்டு இருக்க முடியாது, நான் வருஷத்துக்கே ஒன்றா கட்டிடுறனாலும் 18,967 ரூபா கட்டலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நான் 6 மாதத்துக்கு ஒரு டைம் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னா 9,578 ரூபா, இல்லை நான் 3 மாதத்துக்கு ஒருக்கா கட்டிக்கிறேன் அப்படின்னா 4,837 ரூபா. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியம் சார்ட் இருக்குது. டெய்லி நீங்கள் ஒதுக்கி வைக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் பார்த்திங்கன்னா நான் அந்த 53 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெய்லி 53 ரூபா சேரிச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கே பார்த்திங்கன்னா 1,612 ரூபா ஆகுது. எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் இது குடும்பத்துக்காக நம்ம செலவு பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக அது உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் அது ஒரு பேருதவியாகவே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா டோட்டலாக நீங்கள் 3,22,000 ரூபா செலுத்துவீங்க. ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 5,73,000 ரூபா. நீங்கள் டேக்ஸ் பேவராக இருந்தீங்கன்னா 1,02,544 ரூபா டேக்ஸ் இதனால் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் பெனிஃபிட் சம்மரி. நம்ம ஃபுல் ஸ்ட்ரக்சரும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கும் புரியும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெனிஃபிட் கவரேஜ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த ராமு அப்படிங்கிறவர் 30 அவர் ஒரு டிரைவராக இருக்கார். அவர் டிரைவர்னு இல்லை, எக்ஸாம்பிளுக்கு நான் டிரைவர் சொல்கிறேன். ஸோ ஒருவேளை டிரைவராக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவுமே பெனிஃபிட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கும் அந்த பாலிசி போடலாம். ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 30 வருஷம் ஆகுது. ஸோ அவர் வருஷம் பார்த்திங்கன்னா 18,967 ரூபா பே பண்ணுறாரு. ஸோ அவர் 46 வருஷம் வரைக்கும், அதாவது அவருக்கு 30 வருஷம், அடுத்த 46வது வருஷம் வரைக்கும் 18,967 ரூபா வருடம் பே பண்ணுவார். அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் 53 ரூபா அவர் சேமிக்கிற மாதிரி. ஸோ இப்படி சேமிக்கும் போது அவருக்கு வயசு 50 அப்படிங்கும்போது 5,73,000 ரூபா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகலை. 30 வருஷம் அவர் பாலிசி போட்ட நாள்லேருந்து 50வது வருஷம் வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் 5,73,000 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து அவர் இருக்கார், லைவில் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஒருவேளை அவர் வந்து பாலிசிதாரர் பாலிசி போட்டு அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே இறந்துடுறாரு. ஸோ நமக்கு என்ன எந்த நேரத்தில் எப்போ நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்மளோட ஃபேமிலிக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நம்ம இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாகவே நம்ம ஃபேமிலிக்கு இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ராமு அப்படிங்கிறவர் 30வது வயதில் இந்த பாலிசி எடுக்கிறாரு. ஸோ இந்த திட்டத்தில் சேர்ந்து வருடம் 18,967 ரூபா வந்து பே பண்ணுறாரு. ஸோ இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ராமு 30வது வயசில் ப்ரீமியம் பே பண்ணுறாரு. வருஷத்துக்கு 18,967 ரூபா 2 வருஷத்துக்கு பே பண்ணுறாரு. 32வது வருஷத்தில் ஒரு இன்சிடெண்ட்டில் அவர் இறந்துடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில், அவர் ஏதாவது நார்மலாக இறந்தார், இயற்கையாக அவர் வந்து இறப்பு ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வீட்டுக்கு 3 லட்ச ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆக்சிடெண்ட்டு ஆனாலும் 3 லட்ச ரூபா கிடைக்கும். நார்மலாக இறந்தாலும் அப்படி தான், ஆக்சிடென்ட் மூலமாக இறந்தாலும் அப்படி தான். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழித்து இறக்குறாங்க அப்படின்னாலுமே நார்மல் ரிட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 5 வருஷத்துக்கு மேலே போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக வந்து அவருக்கு 3 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க அந்த ஃபேமிலிக்கு. ஸோ ரிட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடெண்ட்டில் இறந்தாருன்னா 6 லட்ச ரூபா வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்த பெனிஃபிட் பார்த்திங்க வெறும் 3 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி தான் பே பண்ணியிருப்போம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா வெறும் 18,967 ரூபா இந்த மாதிரி தான் பே பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு வந்தது, அதாவது எந்த ஒரு ரிஸ்க்கும் ஏற்படலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து இந்த 5,73,000 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும். ஒருவேளை ஏதாவது மரணம் ஏற்பட்டது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா டிரைவராக இருக்காங்கன்னா ஏதாவது இன்சிடெண்ட் நடக்கலாம். ஸோ நடக்காமல் இருந்தாலும் சந்தோஷம்தான். ஓகேங்களா? ஏன்னா இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் போடுறதில்ல. ஒருவேளை இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாமே நம்ம போடுறது தான். ஸோ நாளைக்கு இருப்போமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமல் தான் நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம ஓடிட்டே இருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பாலிசி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலியில் உங்கள் மனைவியோ உங்கள் குழந்தைகளோ ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பெரும் பேருதவியாகவே இருக்கும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 30 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே அவங்க கரெக்டாக 35 வயசில் ஒரு 5 வருஷம் இதை பே பண்ணிவிட்டு இறந்துடுறாரு அப்படின்னா, நார்மலாக இருந்தாருன்னா 3 லட்ச ரூபா கிடைக்கும், ஆக்சிடெண்ட்டில் இருந்தாருன்னா 6 லட்ச ரூபா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 36வது வயசுலேருந்து அவங்க மனைவிக்கு வருஷம் 30,000 ரூபா அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். அவங்க நார்மலில் இறந்தாலும் சரி, ஆக்சிடெண்ட்டில் இறந்தாலும் சரி, அவருக்கு அதாவது பாலிசி போட்ட அந்த ராமுக்கு 50வது வயசு, அதாவது அவர் இறந்துடுறாரு, 35 வயசுலேயே இறந்துடுறாரு. ஆனாலும் அடுத்த 15 வருஷத்துக்கு அவரோட மனைவிக்கு 30,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அதுபோக 50வது வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. 6,03,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுவும் வருஷம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுபோக 50வது வயசு, அதாவது அந்த பாலிசிதாரர் இறக்குறாரு, ஏன்னா டோட்டலாக 20 வருஷம் போட்டிருக்காரு. 20 வருஷத்தில் ஃபஸ்ட்டு 5 வருஷத்துலேயே இறந்துட்டாரு. அடுத்த 15 வருஷத்துக்கு வருஷம் 30,000 ரூபா கொடுக்குறாங்க. 50வது வயசில் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபாயும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபா அவர் இறந்ததுமே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வருஷம் 30,000 கொடுக்குறாங்க. அது போக கடைசியாக பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நம்ம கட்டுறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் மட்டும் பே பண்ணியிருப்பாங்க, இறந்துருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே 13,23,000 ரூபா வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம ரிட்டர்ன்லாம் பார்க்கக்கூடாது. இதில் என்னென்னா ஒரு பெனிஃபிட் தான்.
ஸோ ஏதாவது நடக்காமல் இருந்தால் நமக்கு சந்தோஷம், நடந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது ரொம்ப பேருதவியாகவே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் ஒரு டிரைவர் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருப்பாளருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது வெரி யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது வேணும், இந்த பாலிசி உங்களுக்கு எடுத்து போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கல, நீங்கள் அதில் ஹாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜீவன் லக்ஷய் அப்படின்னு டைப் பண்ணிங்க அல்லது நீங்கள் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறீங்க அப்படின்னாலுமே நம்ம அது உங்களுக்காக ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இது போக பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான ஒரு ஸ்கீம் எல்லாமே நம்ம வீடியோவை மேக் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அதோட லிங்க்கே இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேலே இருக்கக்கூடிய கார்ட்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ எல்லாமே நம்ம வந்து எல்ஐசி சம்மந்தமான பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஜிஎஸ்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எல்ஐசி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட்டோடது. ஸோ இதில் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும், செக்யூராகவும் இருக்கும், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூராகவே இருக்கும். ஓகேங்களா? மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.